வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். We are discussing Skills for Success series. Yesterday we saw skills, how important they are. Now we go to one skill called relationship skills. உறவுகளை மேம்படுத்துவதில், தக்க வைத்துக் கொள்வதில் நமக்கு திறமை இருக்கிறதா? அந்த திறமையை எந்த அளவுக்கு நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய பாடத்தின் நோக்கம். உறவுகள் இன்றி ஒருவரும் பிறந்தது இல்லை. உறவுகளுக்காகவே நாம் வாழ்கிறோம். உறவுகளிலே நமக்கு ஒரு அர்த்தம் கிட்டுகிறது. அப்படி அந்த உறவுகளை எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம், எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பதிலே நாம் மிக அக்கறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகள் சிறப்பாக இருக்கிறது என்றால் நமது வாழ்க்கையிலே நாம் சிறப்பான நண்பர்களை, சிறப்பான மனிதர்களை, சிறப்பான உணர்வுகளை, சிறப்பான உறவுகளை பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த ஸ்லைடு உங்களுக்கு தெரியுதா? சந்திரபாதன் பேசுறது கேக்குதா? கேக்குதையா? தெரியுதையா ஸ்லைடு? ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கு வகுப்புல நாம பில்டிங் ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ் என்பதை பற்றி பேச போறோம். How to build relationship, அது எப்படி நம்ம வளர்த்துக்கலாம்? By rapport, by respect, by recognition towards others. இந்த 3 சமாச்சாரம் ரிலேஷன்ஷிப்பும் 6ல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 3 6ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரேப்போன்னா சப்போர்ட், ரெஸ்பெக்ட்னா மரியாதை, ரெக்காக்னிஷன்னா அங்கீகாரம். இந்த 3 நீங்க கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு, இதுக்கு கொடுக்கக்கூடிய வகையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப்பு இம்ப்ரூவ் ஆகும். உங்க மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். A very good portion of our success depends on our relationships. நமது வெற்றிகள், நமது சாதனைகள் அதை அடைவதற்கு முக்கியமாக இருப்பது உறவுகள். நீங்கள் எந்த வகையான உறவுகள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த உறவுகளுக்கு ஏற்றபடி உங்கள் மனதிலே உங்களுக்கு ஒரு சாதனை, வெற்றி, நிறைவு, மகிழ்ச்சி கிடைக்கிறது. If you can build a strong, trusting relationship on the job and off the job, அது வேலையிலையும் ஃபேமிலியிலையும் கிரியேட் பண்ணீங்கன்னா you have done it. That's all what is required. Importance of relationship. Most people receive little or no training in how to make a relationship work. இப்போ we are talking about திறமைகள், we are talking about skills. Skills starts with learning, followed with training, followed with practice, followed with repeated practice with improvement. So training is a very important step in acquiring skills. திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு பயிற்சி என்பது ஒரு முக்கியமான கட்டம். நம்மில் எத்தனை பேர் உறவுகளை மேம்படுத்துவதற்காக பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? அதில் கல்வியை, பயிற்சியை செய்திருக்கிறோம், வளர்த்து கொண்டிருக்கிறோம். சொல்ல முடியுமா? ஐயா, நான் டிப்ளமா முடித்த உடனே ஐசிஎஃப்ல ட்ரைனிங் 1 இயர் எல்லா ஃபீல்டுலையும் கொடுத்தாங்க ஐயா. வெரி குட். அப்போ ஐயா சரி, ட்ரைனிங் கொடுத்தாங்க ஐசிஎஃப்ல. அப்ப என்னாச்சு? ட்ரைனிங் கொடுத்ததுனால படிப்புக்கும் ஆக்சுவல் ஒர்க்குக்கும் எப்படி டிஃபர் ஆகுது, நம்ம ஒவ்வொரு துறையிலையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எத்தனை ஃபீல்டு வருது அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட், வெரி குட். அப்போ அந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு உறவுகளை தக்க வைத்துக் கொள்வது எப்படி? ஆமாய்யா, அது சொல்லி கொடுத்தாங்களா? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்தேன் படிச்சது. அவங்க எனக்கு இபில இது சிவில் டேம் சூப்பர்வைசரா கொடுத்தாங்க. டேம் சூப்பர்வைசர் எனக்கு வேணாம், மெக்கானிக்கல் சைடு கொடுங்க அப்படின்னு எழுதி போட்டேன். அப்போ அப்பா இருந்தாரு சீஃப் இன்ஜினியர், ரொம்ப அவருக்கு எழுதி போட்டேன். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சைடு, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சைடை கண்டினியூ பண்ணிட்டேன். வெரி குட். நான் கேட்கறது,
உங்க ஐசிஎஃப் அப்படிதான் நான் தைரியமா எழுத முடியாது இல்லைன்னா. அப்போ ஐசிஎஃப்ல அந்த ட்ரைனிங் கொடுத்தாங்க உங்களுக்கு? ஆமா. வெரி குட், வெரி குட். இது எதுக்கு கேட் அது எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. எரெக்ஷன் பண்றப்போ பெரிய பெரிய 100 டன்னு 50 டன்னு 75 டன்னு அலைன் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த அலைன் பண்றப்போ செக்கோஸ்லோவாக்காரன் ஒரு யூனிட் அலைன் பண்ணான். 2வது யூனிட் அலைன் பண்றதுக்கு அந்த எரெக்டர் லீவ்ல போயிட்டான். அதை நானே அலைன் பண்ணேன். வெரி குட், வெரி குட். அதுக்கு அப்ரிசியேஷனும் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தாங்கய்யா. எக்ஸலண்ட். டிபார்ட்மெண்ட்ல வந்து சாதாரண கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஐ காட். ஆனா அதுக்கு ஒர்க் பண்ண இது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. காலையில 6 மணிக்கு போனா ராத்திரி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்புவேன். இது கல்யாணத்துக்கு முன்னாலேயா கல்யாணத்துக்கு அப்புறமா? கல்யாணத்துக்கு அப்புறம். கஷ்டமே கஷ்டம். ஒரே ஒரு குழந்தை தான் இருந்தது அப்போ. அதை கூட கவனிக்க முடியாது. எல்லாம் மனைவியை பார்த்துக்கிட்டு. நிறைய வாட்டி நமக்கு கிடைக்கிற ட்ரைனிங் வந்துட்டு is focused on product knowledge or technical competency. Even though in the end it is the relationship that counts the most. நமக்கு கொடுக்குற ட்ரைனிங்கு ஒரு ஃபேக்ட்ரிலேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ பார்த்தா அந்த ப்ராடக்ட் சம்பந்தமான ட்ரைனிங்கு அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் சொல்கிறாங்களே தவிர உறவுகளை மேம்படுத்திக் கொள்வது எப்படி, உறவுகளை தக்க வைத்துக் கொள்வது எப்படி, உறவுகளுக்காக எப்படி நாம் பேசுவது, அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா உறவுகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. ஆமாங்க. இப்போதான் சில கம்பெனியில் இந்த டீம் பில்டிங், டீம் பிளேயர், குழுவோட சேர்ந்து செயலாற்றும் திறமை அப்படின்னு வரும்போது இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் வேலைக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப அவசியமாகிறது. The building blocks of relationship. அந்த உறவுகளை கட்டுவதற்கான செங்கற்கள் எது அப்படின்னு கேட்டா 3 இருக்கு. rapport, respect and recognition. So how the rapport is established, how the respect is built, and how the recognition is given. இப்போ நான் சொல்றது உங்களுடைய வேலையில மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்திலையும் பொருந்தும். குடும்பத்திலையும் உறவுகள் இருக்கு. மனைவி, மக்கள், உறவினர்கள், சொந்தங்கள், நண்பர்கள், அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க? ரேப்போர்ட். சப்போர்ட்னா பணம் கொடுக்கணுங்கிறது இல்லை, அவருக்கு ஆறுதலாக 2 வார்த்தைகள், அவரை மதிக்கிறதுக்காக 2 வார்த்தைகள், அவருக்கு தைரியத்துக்காக 2 வார்த்தைகள், அப்படி சொல்றதே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்.
ஆக்சுவலா உறவுகள் எப்படி ஏற்படுது அப்படின்னா நெருக்கத்தில் ஏற்படுகிறது. அந்த நெருக்கத்துல நம்முடைய பேச்சின் வழியே ஏற்படுகிறது. நம்ம என்ன பேசுறோம், என்ன கேட்கிறோம், ரைட்? அது கேட்டதுக்கு என்ன மாதிரி பேசுறோம், அந்த பேச்சுல தான் மூச்சே இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க, அப்படி எப்படி ஒரு சப்போர்ட் நீங்க கொடுக்குறீங்க அவருக்கு, அவங்களுக்கு. நீங்க பணம் கொடுக்கணும், கடன் கொடுக்கணும், வேற ஏதாவது கொடுக்கணுங்கிறது இல்லை. பேச்சு, நல்ல பேச்சு, ஆறுதலான பேச்சு, ஒரு தைரியத்தை கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு, அதுதான் ரேப்போர்ட் அப்படிங்கிறது. ரேப்போர்ட்டுங்கிறதுக்கு நீங்க வேணும்னா சப்போர்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். How do you support your relative? ஏன்னா பேசினா செலவு இல்லை. பர்ஸ்ல கை வச்சீங்கன்னா செலவாயிரும். அதுக்கு தான். அடுத்தது ரெஸ்பெக்ட். உங்க பேச்சை வச்சு அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. Respect is earned. Respect is not taken. சிலருக்கு போட்டிருக்கிற யூனிஃபார்ம்லயோ, அவங்க இருக்கிற பொசிஷன்லயோ, அவங்களுக்கு இருக்கிற பவர்லயோ வச்சு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். அது அவருக்குரிய ரெஸ்பெக்ட் இல்லை. அது அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு, உட்கார்ந்துருக்கிற சீட்டுக்கு, அவர் போடுற சிக்னேச்சருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அவருக்கு இல்லை. நீங்க எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, ரைட்? அப்புறம் ஹவு டு யூ ரெகக்னைஸ் தம்? அவங்க அங்கீகாரம். நார்மலா நம்ம பார்க்கணும். இப்போ நான் ஒரு ஆண் என்றதால நான் என்ன சொல்லுவேன், மனைவியை சொல்லுவேன், மனைவி கிட்ட இருக்கிற உறவு நல்லா இருக்கணும்னு. நீங்க ஒரு பெண்ணா இருந்தா நீங்க கணவன் கிட்ட இருக்கிற உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்வீங்க. இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா உங்க அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, அம்மா அப்பாங்க, அத்தை மாமாங்க, அப்படி இந்த கணவன் மனைவி உறவு தான் சில சமயம் நமக்கு சூப்பரா அமையுது, இல்லை சிக்கலாகவும் இருக்குது. அதால கணவன் மனைவிக்கோ, மணவன் கணவனுக்கோ எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுன்னு வச்சுங்களேன், அதை யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் தெரியாது. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, என்னவோ நான் பண்ணிட்டு போறேன், நான் சரியா தான் பண்றேன்னு எனக்கு தெரியுது, அதான் பண்ணிட்டு போறேன். அவரை கேட்டா அவர் அப்படிதான் சொல்லுவாரு, என்ன ஒண்ணு இதோட சப்போர்ட்டு அப்படின்னு. ஒரு கொஞ்சம் கூட யோசனை பண்ணியோ, தெரியலன்னா 4 பேர்கிட்ட கேட்குற மாதிரியே கிடையாது. அவங்க பண்றதுதான் சரி, அதுதான் சப்போர்ட். அப்படி இல்லை. இந்த கிளாஸ் நான் அதுக்காக எடுக்கல. இந்த கிளாஸ் எடுக்கிறது நீங்க பண்றதுதான் சரி அப்படிதான் இல்லை. இந்த கிளாஸ் எடுக்கிறது நீங்க பண்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும், சரியா இல்லையா. அப்படி யோசனை பண்ண பிறகு சரியா இருந்தா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமா, சரியா இல்லைன்னா மாத்திக்கலாமா.
இப்போ கணவன் மனைவியோ மனைவி கணவனோ இந்த குடும்பத்துக்கு, இந்த வாழ்க்கைக்கு, இந்த உறவுக்கு நான் எந்த மாதிரி சப்போர்ட் பண்றேன் அதை பார்க்கணும். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எந்த மாதிரியான மரியாதை வாங்கி கொடுக்குறேன், மரியாதை கொடுக்குறேன், மரியாதை வாங்கி கொடுக்குறேன். 2 இருக்கு. நீங்க மரியாதை கொடுக்கலாம், ஆனா மரியாதை வாங்கி கொடுக்குறீங்களா அதை பார்க்கணும். ஸோ அவங்க மனுஷன் முன்னால அவங்கள மரியாதையா பேசுறது பெரிய சமாச்சாரம் இல்லை. உங்க மனுஷால் முன்னால அவங்கள மரியாதையா பேசணும். அவங்க சொன்ன சில விஷயங்களுடைய பெருமை எடுத்து சொல்லணும். நிறைய பேர் சொல்றது இல்லை. அது அது என்னன்னு எனக்கு தெரியறது இல்லை. ஏங்க அவங்க நல்லா நல்லா பண்ணாங்களே, உங்க தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எவ்வளோ உழைச்சாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, அதெல்லாம் நடுவில் வந்து தீர்த்து வச்சாங்க, அதை பற்றி பெருமையாக பேசுங்க. என்ன சார் அதுலலாம் பெருமை இருக்குது? ஏதோ அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்க, இப்படி அப்படியே அசால்ட்டாக பேசிட்டு போனால் என்ன அர்த்தம்? சில வீட்டில் நான் போய் சாப்பிட்றது ஒரு பழக்கம். அவங்க கூப்பிடுவாங்க, வாங்க சார் சாப்பிடுவாங்கன்னு. சரி அவ்வளோ கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு நாள் அதுக்கு திட்டமிட்டு போய் சாப்பிட்றது. சாப்பிடும்போது சில சமாச்சாரங்கள் ருசியாக செய்வாங்க, சூப்பராக செய்வாங்க, சுட சுட செய்வாங்க, நல்ல ஒரு பக்குவத்தோடு செய்வாங்க. அப்புறம் நான் சொல்றது பரவாயில்லையே, இதுக்கு இது நல்ல மேட்சாக இருக்கு அப்படின்னு பாராட்டுறது. அப்போ அவங்க வந்து கணவன்கிட்ட கேட்பாங்க, ஏங்க சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு. இருக்கு, எப்போ போலதான் இருக்கு அப்படின்னு ஒரு இதுவா சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையில நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருக்கும் போது நல்லா பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன குறை? என்ன குறைஞ்சு போயிடுறாங்க தெரியல எனக்கு. அதனாலேயே உறவுகள் அங்க பாதிக்கப்படுது. என்னதான் நல்லா செஞ்சாலும் அதுக்கு ஒரு மரியாதை கிடையாது, இந்த வீட்டில் ஒரு மதிப்பு கிடையாது. எதுக்கு நல்லா செய்யணும் அப்படி நாங்களும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு அப்புறம் ஏனோ தானோன்னு செய்வாங்க. நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? நான் 2 பேரையும் தான் கேட்கிறேன், ஒருத்தர் மட்டும் இல்லை. எங்க அப்பா அம்மா வந்தா கோழி அடிச்சு குழம்பு வைங்கிறது, அவங்க அப்பா அம்மா வந்தா கத்திரிக்காய் போட்டு பொரியல் பண்ணுங்கிறது. என்னது இது? இல்லைங்க, எனக்கு தெரியும் எங்க அப்பா அம்மாவுக்கு கோழி பிடிக்குமோ, அதான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன். உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? அதுதான் கத்திரிக்காய் பண்ணி போட்டேன். அப்புறம் அவங்க பண்ண வேலைக்கு, அவங்க கொடுத்த ஐடியாவுக்கு, அவங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரெக்கக்னிஷனே இல்லையா? அங்கீகாரமே இல்லையா? நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், வெளி இடத்துல இருந்து வந்த பொண்ணு தான்
அந்த வீட்டு மரியாதையை காப்பாத்திருக்கேன். இது எத்தனை பேர் ரெகக்னைஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல பாராட்டி பேசிருக்கீங்க? இது கணவன் மனைவி உறவுகளுக்கு மட்டுமல்ல, இது நீங்க வேலை செய்யறீங்க இல்லையா, அந்த இடத்துலயும் அதிகமா தேவைப்படுது. நீங்க பெரிய பாஸா இருக்கலாம், அதுக்காக உங்க கீழே வேலை செய்யற ஒரு ஜூனியரை நீங்க மரியாதை கொடுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு இல்லை? என்னவோ நான் பெங்களூர்ல இருந்ததால ஆஃபீஸில் எல்லாமே இங்கிலீஷ் பேசுறதால அதில் மரியாதை குறைவு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் சில சமயம் நான் தமிழ்நாட்டுக்கு போகிறது உண்டு. இந்த டிவிஎஸ் கம்பெனி அம்பத்தூர்ல இருக்கு இல்லையா, அது மாதிரி இடத்துக்கு அங்கே போனால் தமிழில் பேசிக்குவாங்க ஒருத்தர். அதுவும் நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் வயசானவர், ஒரு 45க்கு மேலே இருக்கார் ஒருத்தர் வச்சுக்க. கீழே ஒரு பையன் சேர்ந்துருக்குங்க, 20-25 வயசுன்னு. இவர் அவனை ஏண்டா வாடா போடா, ஏண்டா இதெல்லாம் கூட தெரியாது உனக்கு அப்படின்னு பேசுவார். எனக்கு என்ன அது ஒரு மரியாதை குறைவா தெரியும். அவன் சின்ன பையன்தான், ரைட். அதுக்காக ஒரு ஆஃபீஸில் அவரை போய் ஏண்டா வாடா போடா அப்படியே பேசுறது, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அது கேட்டால் என்ன சொன்னாங்க, பழக்கம், எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை அப்படின்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கீழே வேலை செய்யறவங்கள ஏண்டா போடா வாடா கூப்பிட்டா பரவாயில்லையா? கூடாதையா, மரியாதை கொடுத்து தான் கூப்பிடணும். தப்பு, ரொம்ப தப்பு அது. ஆமாங்க. ஏன்னா நீ மரியாதை கொடுக்கணும்னா நாளைக்கு அவன் எப்படி உனக்கு மரியாதை கொடுப்பான்? இல்ல நாளைக்கு அவனுக்கு வர ஜூனியர்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்பான்? இது ஒரு பெரிய, இது புரிய மாட்டேங்குது. நினைக்கிறாங்க இதில் நம்ம ஒரு ஃபேமிலி சார். இது ஃபேமிலியில் நான் மாமன், அவன் மச்சான், அவன் எங்கள் சித்தப்பா பையன், எங்கள் பெரியப்பா பொண்ணு, நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. இதெல்லாம் ஒன்றும் பெருசாக தப்பு தெரியல. ஏண்டா வேண்டா போட அவனே எடுத்துக்கிறானே சார், அவனே கவலைப்படுறதில்ல, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இது எப்படி தெரியுமா இருக்கு, அவனை வாடா போடா ஏண்டா அப்படின்லாம் கூப்பிட்டு பழக்கப்பட்டவங்க, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்துட்டான். ஸோ பொண்டாட்டியை கூப்பிட்டு அவங்க வீட்டில் விருந்து வைக்கிறாங்க. இவர் சொல்கிறான், நான் ஆஃபீஸில் ஐ எம் ஏ என்ஜினியர், வி ஆர் கோயிங் டு சீனியர் இன்ஜினியர்ஸ் ஹவுஸ் ஃபார் சாப்பாடு. சீனியர் இன்ஜினியர் ஆஸ் யூஷுவல் இவனை ஏண்டா வாடா போடா, என்னடா பரவாயில்ல லக்குடா, நீ நல்ல பொண்ணு கிடச்சிருக்க அவனுக்கு, ஆமாம் இவனை நல்லா பார்த்துக்குமா, ஒரு மாதிரி புரட்டு பையன் இப்படியெல்லாம் சொல்லும்பொழுது அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன எங்கள் வீட்டுக்காரர் ஒரு என்ஜினியரு, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்கறதில்ல, அவனை என்ன வீட்டு வேலைக்காரன் மாதிரி ஏண்டா வாடா போடாங்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுமா ஃபீல் பண்ணாதா? கண்டிப்பா ஃபீல் பண்ணாங்க சார். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம சவுத் இந்தியாவில் நீங்கள் மதுரைக்கு கீழே நீங்கள் டீப்பாக சவுத்து போனீங்கன்னா, திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் ஒரு அம்மா வந்துட்டு தன் பிள்ளைய
வாடா போடான்னு சொல்லவே மாட்டாங்க. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அடுத்த வாட்டி போனால் கவனிச்சு பாருங்க. ஒரு அம்மா அவங்க பிள்ளைய எப்படி கூப்பிடுறாங்க, அதாவது அந்த பிள்ளைக்கு 5 வயசுன்னு வச்சுங்க, எப்படி கூப்பிடுவாங்க? தம்பி, ஒரு மரியாதையா கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற பசங்க பெரியவங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ஆச்சி. இந்த கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா நீங்க என்னவோ தெரியாது, ஆனா அங்க இருக்கிறவங்களை வந்து வாங்கண்ணா, என்னங்கண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா, ஆனா அது கொஞ்சம் பாருங்கண்ணா, நீங்க பார்க்காத யாருங்க நான் பார்க்க போறது, உங்களை ஒரு அண்ணாங்கிற ஒரு ஒரு உறவு சொல்லி கூப்பிடுவார். கவனிச்சிருக்கீங்களா? பட் அதுவே நீங்க சென்னைக்கு அப்படி வந்துட்டீங்கன்னா அங்க கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் கம்மியா இருக்கும். சாருன்னு சொல்றதே ஒரு பெரிய மரியாதைங்க. என்ன சார் பேமானி மாதிரி பண்றாங்க சார் வேலை அப்படின்வாங்க. பொறுக்கி பசங்க சார், எதுக்கு லாய்க்கு இல்லை, சும்மா கவர்மெண்ட் சீல் குத்தின்னு வந்துட்டுக்கிறானுங்க அப்படின்னு. ஆக நீங்க சப்போர்ட் பண்றது எப்படிங்கிறத ட்ரைனிங் எடுக்கணும். ரெஸ்பெக்ட் கொடுக்கறது எப்படிங்கிறத ட்ரைனிங் எடுக்கணும். ரெகாக்னிஷன் கொடுக்கறது எப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். அதை கொடுத்து பழகணும் நீங்க திருப்பி திருப்பி. அப்படி பழகும்போது பார்க்கணும் எவ்வளவு எவ்வளவு மற்றவங்க உங்களை மதிக்கிறாங்க. இப்படி இதை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் will be more positive, more productive and more profitable. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா வேலையும் ஒரு ஆளே செய்ய முடியாது இல்லைங்களா? உங்க சொந்த வேலையா இருந்தாலும் உங்க ஒருத்தரால செய்ய முடியாது. வீடு கட்டணும், உங்களால செய்ய முடியுமா? ஒரு கட்டில் செய்யணும், ஒரு டேபிள் செய்யணும், உங்களால செய்ய முடியுமா தனியா? வேண்டாங்க. சமைக்கணும், உங்களால செய்ய முடியுமா? 4 பேர் வேணும்ப்பா. 4 பேர் சேர்ந்தா தான் வேலையை நடக்கும். இங்க 4 பேர் சேர்றோமோ அங்க நல்ல உறவுகள் வேணும். நல்ல உறவுகளை வளர்த்துக்கணும். அந்த உறவுகளை எப்படி வளர்த்துக்கிறதுங்கிறத நீங்க தனியா உட்காந்து படிச்சு ட்ரைனிங் எடுத்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு வாழ்க்கையில உறவுகள் முக்கியமா இல்லையா? சொல்லுங்க. ம், முக்கியம் ஐயா உறவுகள். சந்திரவதனன் தான் தூங்காம முழிச்சுன்னு இருக்கிறான். மற்ற எல்லாருமே தூங்கிட்டாங்க போகுது. முக்கியம் தான் சார், அன்மியூட் பண்றதுக்கு கொஞ்சம். ஏன்னா எனக்கு என்னவோ இந்த மோனோலாக் நான் மட்டுமே தனியா பேசுறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னடா இது, நான் என்ன பைத்தியக்கார மாதிரி தனியா பேசிக்கிட்டு இருக்கேன், யாரும் இல்லையா கேட்கறதுக்கு? அப்படி கேட்குறவங்க ஆ ஊ ஏ ஓ கரெக்ட் சார், இல்லை
இல்லை சார், அப்படி இல்லை சார். அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா சரியாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்பவும் ஜனரஞ்சகமான சப்ஜெக்டுங்கிறதால கோபால்சாமியும் நம்மக்கிட்ட குறுக்கிடல. இதுவே வந்து பிரபஞ்சம், வெட்டவெளி, காந்தக்களம், அலைகள், துகள்கள் அப்படின்னா குறுக்க வந்திருப்பாரு. இதில் வரல. ஓகே, பில்டிங் ரெஸ்பெக்ட் சொல்லுங்க. இல்ல சார், இந்த குரூப்ல இருக்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். இப்போ அந்த மாதிரி இன்சிடென்ட் நமக்கு நடந்தா, நம்மள ஒருத்தவங்க அப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா மேபி நிறைய சாதாரணமாக எடுத்துக்குவோம். பட் நம்மளை கூப்பிடுறவங்கள வந்து அவங்கள வந்து நம்ம ஈஸியாக மாற்றி வைக்க முடியாது இல்லைங்களா சார்? அவங்களுக்கு புரிய வச்சு இப்படி இந்த மாதிரி கூப்பிடணும் செய்யணும்னு சொன்னால் அதை அவங்களும் வேற மாதிரி எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் சின்ன பிள்ளைலேருந்து உடனே அப்படி தான் கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அது எப்படி சார் நம்ம இது பார்க்கன்றது? I mean, like, know how to take it forward. முதல்ல உங்களுக்கு அது பிடிக்குதான்னு பாருங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா தான் பிரச்சனை. தட்ஸ் ட்ரூ சார். சரி, உங்களுக்கு பிடிக்குது, ஆனா நீங்க ஒரு பெரிய ஆபீசர் ஆச்சுன்னா நீங்க அதையே ஃபாலோ பண்ணுவீங்களா உங்க சபார்டினேட்ஸ் கிட்ட? கண்டிப்பா இல்லைங்க சார். அந்த ஒரு முடிவு எடுக்கணும் நீங்க. அவர் ஏதோ பெரியவர், அவர் கூப்பிட்டு போறாரு, பரவாயில்ல விடுங்க. பட் என்கீழ ஒரு சின்ன பையன் வந்தா கூட அவனுக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்து தான் நான் பேசுவேன். ஆங்கிலத்துல வந்து பேசும்போது ஏண்டா வாடா போடாலாம் இல்ல. அதுல கோன்னா கோதான், கம்புன்னா கம்பு தான். அதுல ஆங்கிலத்துல பேசும் பொழுது பிரச்சனை அவ்வளவு வர்றதில்லை. இப்போ ஆங்கிலத்துல நான் ஒண்ணு சொல்லலாமையா? சொல்லுங்க. அதாவது எனக்கு 3 தம்பிகள், நான் இந்த பெரியவன். அவங்கெல்லாம் கல்யாணமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு தம்பியை நான் இந்த மாதிரி வாடா போடான்னு சொல்லிட்டு அவனை சின்ன பிறந்தே அந்த மாதிரி பேசி பழக்கம். நான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தப்ப ரொம்ப உரிமையோடு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அவனுடைய மகள் என்னுடைய மகளுக்கு என்னப்பா, என்ன தங்கச்சி, பெரியப்பா இந்த மாதிரி பேசுறாரு, எங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவ மகளுக்கு சொல்லி, மகள் எனக்கு சொன்ன பின்னால்தான் எனக்கே உரைச்சிச்சு. அது தம்பிகளை கூட அந்த மாதிரி சொல்ல முடியாது ஐயா. ஆமாங்க, தம்பியா இருந்தா கூட ஒரு 20 வயசு வரைக்கும் சொல்லலாம். எப்போ கல்யாணம் ஆயிருச்சோ அப்ப தனி மரியாதை நம்ம கொடுக்கணும். கொடுத்தே ஆகணும். நாம என்னதான் அவங்களுக்கு என்ன உதவி செய்திருந்தாலும், என்னதான் செய்திருந்தாலும், என்னதான் வயசுல அதிகமா இருந்தாலும் அதெல்லாம் முடியாது. ரோல் சேஞ்ச் ஆயிடுச்சு சார். நம்ம அந்த ரோலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ அது இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? நம்பர் 1, பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க உங்க சபார்டினேட்ஸை ட்ரீட் பண்றது வேற மாதிரி பண்ணுங்க. அது 1. 2 பிடிக்கல வச்சுங்க. பிடிக்கலன்னு வச்சுக்கிட்டா நீங்க என்ன பண்ணணும்? அவர்கிட்ட, சார், ஐ வாண்ட் 5 minutes ஆஃப் யுவர் டைம் டு டாக் டு யூ பர்சனலி அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அவர் ஃப்ரீயா வச்சு, என்னடா என்ன இன்னும் பேசணும், என்ன ஒன்றும் இல்லை சார், தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க எனக்கு சித்தப்பா மாதிரி உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் தினம் வாங்கிக்கணும். நான் அந்த அளவுக்கு நீங்க மரியாதை உள்ளவர். ஆனா இது ஆஃபீஸ் அட்மாஸ்பியர்ல 4 பேர் முன்னால நீங்க என்ன வாடா போடான்னு கூப்பிடுறது மனசுக்கு ஒப்புரியா இல்லை. நான் தனியா இருக்கும்போது என்ன வேணா கூப்பிடுங்க, சொல்லுங்க. 4 பேர்
முன்னால் மீட்டிங்கில் அப்படி சொல்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் மனசு கஷ்டப்படுறது நினச்சி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடு. அவ்வளோ அதை வேற மாதிரி எடுத்துக்குவாங்களான்றதா எடுத்துக்கிட்டோம். இப்போ எப்படி இன்னைக்கு நம்ம சதானந்தம் ஃபீல் பண்ணாரு, ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு, நான் சேஞ்ச் ஆகிருக்கணும், சேஞ்ச் ஆகலை. அது மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார், ஓ மை காட் எனக்கு இந்த மாதிரி யாரும் கண்ணை திறந்து விடலையே அப்படின்னு ஃபீல் பண்ணி அப்புறம் அவர் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். தேங்க்யூ சார். ஏன்னா நம்ம மீட்டிங்ல வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் கலந்துக்கிறாங்க பொழுது. ஓகே, பில்டிங் ரெஸ்பெக்ட், என்ஹான்சிங் அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதுதான் நான் சொல்றேன். உறவுகள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் இல்லை உடஞ்சி போகிறதுக்கும் கம்யூனிகேஷன் தான் ப்ராப்ளமாக இருக்கு. அது அந்த கம்யூனிகேஷனை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் கூட ஓரளவுக்கு கம்யூனிகேஷனில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன். அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணும் பொழுது சில சமயம் அந்த எல்லையை மீறிய கூட ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். அதனால சில உறவுகள் முறிஞ்சே போயிருக்கு. ஐயா சந்திரதன சொல்லுங்க. நான் இங்கே கவர்மெண்ட் சர்வீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டாக ஜாயின் பண்ணதா. ஓகே. அப்போ ஜாயின் பண்ண ஃப்ரெண்டு மேனேஜர் அங்கே. நான் அங்கே எப்பவுமே ஃப்ரெண்டுங்கிட்ட பேசுகிற மாதிரி அங்கே ஹோட்டலில் போயிட்டு வாடா போடான்னு பேச ஆரம்பித்தேன் அவர்கிட்ட. அவர் சொல்லிட்டார் தனியாக கூப்பிட்டு, ஃப்ரெண்டுலாம் வச்சுட்டா ஆஃபீஸில் அங்கே தனியாக இந்த மாதிரி பேசாதரான்னு சொல்லிட்டு அவர் டேரக்டா. அதுலேருந்து ஆஃபீஸ்லாம் எல்லாம் கரெக்டாக ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ அவரை வாடா போடான்னு சொல்றது உங்க ரிலேஷன்ஷிப்பு. அதை பார்த்துட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம போயிடுவாங்க. அதனால தான் மாத்திக்கினேன். வெரி குட். என்ஹான்சிங் assertive communication skills. ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக பாருங்க, இன்னொரு ஸ்கில் வருது. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அது சரி பண்ணீங்களா, அது பேசுறீங்களா, எப்படி பேசுறீங்க. நிறைய பேருக்கு பேச வராங்க, என்ன பேசணும்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா எப்படி பேசணும்னு தெரியாது. ஏன்னா அவங்க அது மாதிரி பழக்கல. ஒரு பேங்க் போனாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத டைரக்டா கேட்டீங்கன்னா அவங்க காதுல சரியா விழாது, சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. முதல்ல அதுக்கு ஒரு சூடு வார்ம் அப் கொடுக்கணும். குட் மார்னிங் சார். மார்னிங் சார், எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன்ப்பா, என்னப்பா நீ எப்படி இருக்க. அவர் திருப்பி கேட்பார். இதுதான் வார்மிங் அப். அந்த வார்மிங் அப் விட்டுட்டு, ஏன் சார் நான் செக் கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் கேஷே பண்ணல, நீங்கள் சும்மா என்ன சொன்ன அப்படி கேட்பார். அந்த செக்கு கொடுத்து கேஷ் அதெல்லாம் அவர் காதிலே போயிருக்காது. அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணோம், குட் மார்னிங் சார், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ சார், வெரி குட். லாஸ்ட் வீக் உங்களை கோயிலாண்ட பார்த்தேன் சார், முருகன் கோயிலாண்ட நீங்கள் வந்திருந்தீங்க. அப்படியா, சரி, இப்போ என்ன விஷயம். ஒன்றும் இல்லை சார், ஒரு செக்கு தான் கொடுத்தேன், அது 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பார்க்கல,
கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆக்சுவலாக அதுதான் உங்கள் கம்யூனிகேஷனை சொல்ல வேண்டியது. ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னால் பின்னால் வேற ஏதாவது சொல்லணும். வீட்டுக்கு வந்துட்டு என்னவோ வெளியில் அலைஞ்சதால தொண்டையெல்லாம் காஞ்சு போய் கிடக்கையா, ஏதாவது சூடாவோ ஜில்லுன்னு இருந்தால் கொடுத்தா நல்லா இருக்குன்னு தோணுது. ஏதாவது கொடுக்க முடியுமா, இல்லை கிடைக்குமா? இது எப்படி இருக்குது? அதை வந்துட்டு ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்பா, என்ன இது ஒரு சூடு அது என்னது. ஏங்க எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குதுங்க, ஓடுற நீங்கள் வந்து போட்டு குடிங்க. இது எப்படி இருக்கு? இதுவும் கம்யூனிகேஷன் தான். எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? எத்தனை பேர் நீங்க பேச வேண்டிய சப்ஜெக்டை எடுத்த உடனே பேசிடுவீங்க? அப்படி பேசுனீங்கன்னா அதுல 50% அவர் காதில் விழவே விழாது. ஏன்னா அவர் அட்டென்ஷன் வேற எங்கேயோ இருக்குது. அதே மாதிரி சொல்லுங்க. இல்லைங்க சார், ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும், அதான் சொல்ல வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ எத்தனையோ வாட்டி உங்க வீட்டில் உங்க குழந்தைங்க they seek your attention, தெரியுமா? என்னப்பா அது ரயில்வே இன்ஜின் ஓடுற மாதிரி இருக்கு. வீட்டில் குழந்தைங்க they seek our attention. அப்பா 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 அம்மா அம்மா அப்படின்னு கத்தும். உனக்கு வேற வேலை இல்லை, போ, எவ்வளோ வேலை இருக்குன்னு நான் செஞ்சுக்கிட்டு சமையல் கிட்ட வராது. இங்கே ஒரே சூடாக இருக்கு, நெருப்பு இருக்கு, ஐயோ என்னால இங்கே நிற்க முடியல, நீ எதுக்கு வர, போ நீ போ, அங்கே போ உட்காரு, நான் வரேன். இல்லைம்மா நான் சொல்கிறத நீ கேட்கணும்மா, நான் ஒன்று சொல்ல போகிறேன், நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கேட்க தயாராகிறீங்களா இல்லை திட்டி அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க, அங்கே பாரு ஒன்று உட்காந்துருக்குது மூளையில், முந்தானத்து வந்த பேப்பரை முங்கி முங்கி படிச்சுருக்குது, அதுக்கிட்ட போய் சொல்லு. எது அது? அப்பாப்பா அப்பா. அப்ப இந்த குழந்தை அங்க போய் சொல்லுமா? அவரு கேட்க மாட்டாரா? எங்க போகும்? ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியாது. அது ஏதாவது சொல்லணும்னா அப்பவே சொல்லிடுவாங்க. உடனடியே எங்கள் கையில் இருக்கிற வேலையெல்லாம் போட்டுட்டு உக்காந்து சொல்லு கண்ணு என்னாச்சு, அப்படியா இப்படியா, ஒன்றும் பெறாத சமாச்சாரம். நான் பக்கத்து பையனுக்கு இந்த சாக்லேட் பேப்பர் உள்ள கல் வச்சு சாக்லேட் மாதிரி கொடுத்துட்டு அவனை எடுத்துக்கினான். அப்புறம் தான் தெரிஞ்சது கல்லுது. இது காலனாக்கு பொறாத சமாச்சாரம் தான். ஆனா அதை நீ கேட்கணும்னு அவங்க விரும்புறாங்க பாருங்க, அவங்களுக்கு அது பெரிய சமாச்சாரம். இதைதான் நாம புரிஞ்சுக்கணும். நம்ம கீழே வேலை செய்யறாங்க, மேல வேலை செய்யறாங்க. சில சமயம் பாஸ் பைத்தியக்கார மாதிரி உட்கார வச்சு பேசிருப்பாரு. ஏதோ மீட்டிங் கூப்பிட்டாரு, இம்பார்ட்டன்ட்டு பாயிண்ட்டை சொல்லிட்டு
ஆளை விட வேண்டியதானே, 1008 வேலை டேபிள் ஒன்றில் போட்டு வந்துருக்குறேன் இங்கே உட்கார வச்சிங்கன்னு. ஆமாம், இப்பெல்லாம் வந்து இவர் மணிரத்னம் நல்ல படமே எடுக்கிறது இல்லையா? என்னாச்சு அந்த ஆளுக்கு? எவனோ வரானுங்க எடுக்கிறானுங்க படம். ஏண்டா பாலா, நீ வந்து புத்தம் புது காலை அந்த படம் பார்த்தியா நீ? உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாஸ் உட்கார வச்சுக்கிட்டு நம்மளை இந்த மாதிரி கேள்வி கேட்குறாயா? எனக்கு வேற வேலை இல்லையா? திட்டும் போது மட்டும் வக்கனையா திட்டு, இந்த வேலை செய்யல அந்த வேலை செய்யல. இப்ப எதுக்கு இதை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க யாராவது அந்த படம் பார்த்தீங்களா? புத்தம் புது காலை. இல்லைங்க சார். இல்லையா? இல்லை. ஓகே ஓகே, சொல்றேன். நீங்கெல்லாம் இன்னும் திப்பு சுல்தான் அவுரங்கசீப் காலத்துல இருக்கிறீங்க, இன்னும் மேல வரல. இல்ல சார், கொஞ்சம் மேல வந்துட்டோம். எப்படி சொல்றேன்னா நான் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. நான் எடுத்த உடனே என்ன டாபிக்கு அந்த சமாச்சாரம் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அது எங்க வீட்லயே ஒரு நாள் என்ன சொன்னீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் தான் எனக்கு பட்டுச்சு, என்னடா இது இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு. அப்புறம் தான் முன்னுரை சொல்லி அதுக்கப்புறம் டாபிக் கொஞ்சம் ஏதாவது மிக்ஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சேன். இப்பதான் புரியுது, நீங்க சொன்ன பின்னால அப்படியே டாபிக்கை சொல்லக்கூடாது அப்படின்றது. ஓ, பசங்க பட்டாசு வெடிக்கிறாங்களா? நான் பார்த்தேன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை ஒரு பெரிய சமாச்சாரம். சொல்லுங்க. ஹலோ, ஓகே. மாதிரி எடுத்த உடனே பேசுவீங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஆமா, நான் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன், அப்புறம் மாத்திக்கிட்டேன்னு சொன்னீங்க. ஆமா, புரிஞ்சுது, எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் இன்னொன்னு கூட நான் சொல்லாம, ஒரு சஜஷன் என்னன்னா, ஒரு இங்க வந்து ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டாபிக் கொடுத்து 5 நிமிஷம் 2 பேர் இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் பேச வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா நினைக்கிறேன். சொல்லுங்க, ஒரு டாபிக் நீங்களே சொல்லுங்க, போட்டுடலாம். நேற்று அந்த சிஸ்டர் சொன்னாங்க, சதானந்த ஐயா வந்து சம்பாதிக்கணும்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் வந்து உழைக்கணும்னு சொல்றாரு. அந்த மாதிரி மனசுல போட்டா அந்த எண்ணங்கள் சரியாகாது, எப்போ தனியும் நோய் பத்தி சொன்னாரு அப்படின்னு. ஆமா, அந்த 2 டாபிக், அந்த எண்ணங்கள் அதுதான் அந்த மாதிரி. இப்போ ஆனால் எனக்கு வந்து அவங்க கிட்ட அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் இருந்தாலும் எனக்கு மனசு இல்லை. சம்பாதிக்கிற நேரத்தில் சம்பாதிச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சாதான் இந்த காலத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அந்த பென்ஷன் கிடையாது. அதே சமயம் கொஞ்சம் கூட பென்ஷன் நோய்கள் இருந்தால் அதில் காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலன்னாலையும் தீர்ந்து போச்சு. அதனால அந்த 2 இருக்கணும்ன்றது தான் என்னுடைய வியூ. எண்ணம் மாறுது அப்படின்னு அவங்க எண்ணங்கள் எப்போதாலும் நோயின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதோ பணம் சேர்த்து வைக்கிறதோ அதை பத்தி எல்லாம் ஒன்றும் சொல்லலை. பணம் சேர்த்தணும், அதுக்கப்புறம் நோய் அப்படின்றத பத்தி சொன்னாங்க. நோய் பற்றி தான் சொன்னாங்க. அதை பற்றி நிறைய திங்க் பண்ணாதீங்க, நிறைய திங்க் பண்ணால் அது நிறைய வரும். அதை அப்படியே ஒரு நீங்கள் எடுத்துக்கிற கேர் வச்சு எடுத்துக்குங்க, அது முக்கியம். சரிங்க, சரி. அதையே ஒரி பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை. சரி, அப்படின்னு இல்லை, அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மத்தியில் ஒரு 20 நிமிஷம் டிபேட், 10 நிமிஷம் ஒரு பக்கம் 2 பேர், 10 நிமிஷம் ஒரு பக்கம் இன்னும் 2 பேர்.
நான் அதுக்கெல்லாம் ரெடிங்க. அதெல்லாம் அது ஆர்கனைஸ் பண்றது பிரச்சனை இல்லை. நம்பர் 1 இஸ் டாபிக். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தட். எண்ணங்களே ஆரம்பிச்சுக்கலாம் ஐயா. எண்ணங்கள் ஆரம்பிக்கலாமா? இல்லை, அது என்ன எண்ணங்கள்? என்னது எந்த எண்ணம் என்ன நல்லது, ஏன் இந்த மாதிரி எந்த எண்ணம் இருக்க வேண்டாம் அப்படின்னு. அவ்வளோதான். எனக்கு அதுக்கு மேலே எனக்கு தெரியலையா. நேற்று அவங்க தெரிஞ்சதுனால சரி டிபேட் வச்சுருந்தா கூட இன்னும் 5 நிமிஷம் இன்னும் 2 நிமிஷம் பேச நம்மளுடைய இதை நம்ம ஃபீலிங்கை சொல்லலாம்னு. சரி சரி, 21ஆம் தேதி டிபேட் வச்சுக்கலாம். அந்த தலைப்பெல்லாம் நான் அப்புறம் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி செய்யுங்க. ஓகே, ரைட். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Taking leadership actions that inspire followership. இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை தொட்டோம். இப்போ அடுத்தது லீடர்ஷிப் ஸ்கில்ஸை தொட்டுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஸ்கில்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஒரு லீடர்ஷிப்னா ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி எடுத்துக்காட்டணும்னா, மற்றவங்க வந்து நான் இவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி எப்படி இருக்கணும்? இப்போ ஒரு 10 பேர்ல நம்ம ஒப்பீனியன் கேட்கணும். ஏப்பா உங்க ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு. அதுல 10 பேர் சும்மா இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் எழுந்துன்னு சொல்றாரு, சார் எனக்கு இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த நேரத்துல அந்த இடத்துல அந்த சப்ஜெக்ட்ல இஸ் a லீடர். மற்ற 9 பேர் சும்மா இருக்கிறாங்க. இவர் அதை முன்னுக்கு எடுத்து சொல்றாரு இல்லையா, இஸ் a லீடர். அந்த வகையான ஒரு லீடர்ஷிப்பை நான் வந்து சந்திரவதன் கிட்ட பார்க்குறேன். மற்றவங்க சும்மா இருக்கிறாங்க, ஒன்றும் சொல்றது இல்லை, கருத்து இல்லை, இல்லை அதை பற்றியே கவலைப்படுறது இல்லை சந்திரவதனும். நான் சொல்றதை சொல்றேன், அவங்க சொல்லணும்னா என்ன அப்படின்னு. ஸோ தட் இஸ் a லீடர்ஷிப் குவாலிட்டி. பட் அதில் இன்னும் ரிஃபைன் பண்ணணும் நம்ம. அப்போ அதுவும் ஒரு ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்ஸை பற்றியும் பேச இருக்கிறோம். Demonstrating belief in others. இந்த உறவுகள்ல ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா ட்ரஸ்ட். நம்பிக்கை சொல்லலாம் சார் அவர்கிட்ட. நம்பிக்கை நாள் சார் அவரு சொல்றாங்களே, ட்ரஸ்ட்னுவாங்க, பிலீஃப். ஸோ உங்ககிட்ட ஒருத்தர் சொல்றாரு, சார் இந்த விஷயம் நீங்க யாருக்கும் சொல்லாதீங்க, இது உங்ககிட்ட மட்டும் ரகசியமா வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் சரின்றீங்க. அவர் அந்த பக்கம் போன உடனே இன்னொருத்தன் வரான், ஓ உனக்கு விஷயம் தெரியுமாயா? என்ன சார் தெரியாத, இப்போ போன அந்த ஆளு அப்படி இப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களால் நம்பிக்கையை காப்பாற்ற முடியாதா? நீங்க நம்பிக்கையை காப்பாற்றுவதாக இருந்தால் உங்கள் உறவுகள் சரியாக இருக்கும். அதே லைன்ல ஆனரிங் ரைட்ஸ் அண்ட் பவுண்டரிஸ், அவர்களுடைய உரிமைகளையும் உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற அந்த எல்லை கோடுகளையும் நீங்க மீறக்கூடாது. encouraging others with careful listening. கேர்ஃபுல் லிசனிங். கேட்கும்போது அதை அப்படியே ரொம்ப அப்படியே காது கொடுத்து கேட்கணும். அப்படிங்களா, ஓய்யோ, அடடா, சரி சரி சரி, அப்புறம்
இப்படி சொன்னீங்கன்னா தான் சொல்றவருக்கு தெரியும், ஓ அண்ணன் கேர்ஃபுல்லாக கேட்குறாரு அப்படின்னு. And you should make yourself as a very safe person. You can be open and honest with him. ஏன்னா அவர்கிட்ட சொல்றது வேற எங்கேயும் போகாது. And expressing feelings appropriately. நிறைய பேர் அவங்க ஃபீலிங்கை வெளியில சொல்றது இல்லை, அதனாலே நிறைய பிரச்சனைகள் பின்னால வருது. உங்களுக்கு மாமியார் பிடிக்கலையா, அவங்களை தனியா உட்கார வச்சு தனியா சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க பண்றதெல்லாம் என் மனசு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நீங்க அதை மாத்திக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களும். குனிஞ்சு குனிஞ்சு குட்டுகளை வாங்கிட்டே இருக்காதீங்க. No, even if it is husband, please tell him. ஆனா 4 பேர் முன்னால சொல்லாதீங்க, தனியா கூப்பிட்டு தனியா உட்கார வச்சு தனியா பாடம் எடுங்க. அப்படி தனியா பாடம் எடுத்தா பொண்டாட்டி நமக்கு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பாங்களையா? பொண்டாட்டி நம்ம கிட்ட சொல்லணும், நம்ம என்ன யாருங்க? புருஷன். ஆமா, புருஷன் கேட்கறதுக்கு என்ன, அவனுக்கு ஈகோ, நான் தான் பெரியவன். ஏப்பா she has a point, why don't you listen? Whether you are going to take action or not is a different thing. Why don't you listen? கேட்கறது கூட வலிக்குதா உங்களுக்கு? அப்ப இன்னொரு சிச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சது, அவங்க அந்த மாதிரி அந்த கணவர் என்ன செய்யறாருன்னா, அவர் டைரிங்கா மனைவி கிட்ட அந்த மாதிரி சொல்ல முடியாம அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அந்த அம்மா ஒரு நிமிஷம், கணவர் அம்மா கிட்ட சொல்றாருன்னா பொண்டாட்டியை பெத்த அம்மாவா இவரை பெத்த அம்மாவா? அவரை பெத்த அம்மா. அவரு சரியான கோழை. சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. இதெல்லாம் வேலைக்காகாது. அதை எப்படி டீல் பண்றது? முதல்ல அந்த ஆளுக்கு பாடம் எடுக்கணும். நம்ம என்ன பாடம்? உன்னுடைய ப்ராப்ளம் என்ன? சரி, அவருடைய ப்ராப்ளம் அவருக்கு பிடிக்காது, ஆனா அந்த பொண்ணுக்கு பிடிக்குது. அந்த பொண்ணு சொல்றது நியாயமா இருக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு அதுதான் சரியான வழி. ஆனா அவரை கொஞ்சம் அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதுக்கே சாய்வாரு. இவங்களுடைய பணம் அவங்களுக்கு போகுது. அவங்களுடைய மகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய பார்ப்பாங்க. அதுதாங்க நான் சொல்றது. இப்போ நீங்க மற்றவங்க கதையை பேசுறீங்க இல்லையா? முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க கதையை பேசணும். முதல்ல ஒய்ஃப் சொல்லணும் வாட் இஸ் அவர் ப்ராப்ளம், அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லணும் வாட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம். அப்பதான் then we can come to certain way of solution. அப்படி இல்லாம பையனுடைய அம்மாவையோ இல்ல பொண்ணோட அம்மாவையோ நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அந்த பையன் இருக்கானே, பையனுக்கு தில் இல்ல. அது கடைசியில் அப்படிதான் ஆச்சு நீங்க சொல்ல மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய பிரதர் போய் அந்த பையனை அந்த
பெண்ணுடைய ஹஸ்பண்டு கிட்ட, நீ என்ன இந்த மாதிரிலாம் நினைக்கிற, அது சரியில்லை, கொஞ்சம் நீ மாறிக்கோ. இல்ல அவன் என்ன பண்ணா, ஆ, ஹஸ்பண்ட் ஆ, instead of taking the problem and solving it, ம், he just pushed the problem to somebody else. ஆமா, அந்த ப்ராப்ளத்தை தூக்கி அம்மாட்ட கொடுத்துட்டான். அம்மா ஏதோ நீ பண்ணிக்க போ அப்படின்ட்டு, ஏதோ இவன் இல்லாத மாதிரி. என்னமோ கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டத்தை இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றா அப்படின்னு அவர்கிட்ட, அந்த அம்மா கிட்ட சொல்லி, அந்த அம்மா தானே சொல்ற மாதிரி கத்துறது. இல்ல கத்தனா கூட அந்த அம்மாவையும் தனியா உட்கார வச்சு பாடம் எடுக்கணும். அந்த மாதிரி தான் நடந்தது அந்த அந்த ஃபேமிலி கேஸ். அந்த பெண்ணினுடைய அண்ணன் போய் தனியா எல்லாரையும் கூப்பிட்டு, ஒவ்வொருத்தரையும் தனியா கூப்பிட்டு அந்த மாதிரி பேசி சமாதானம் பண்ணி விட்டுருந்தாரு. வெரி குட், வெரி குட். இப்போ பாருங்க, ஒரு சாதாரண உறவுகளை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் வருது இல்லைங்களா? ஆமையா, அதுக்கு நான் எவ்வளவு திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும் இல்லையா? கம்யூனிகேஷன் திறமையை வளர்த்துக்கணும், லீடர்ஷிப் திறமையை வளர்த்துக்கணும், ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும், ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்சஸ் பண்ணணும். எவ்வளோ இருக்கு. இதெல்லாம் விட்டு போட்டு நம்ம வேற எதையோ பேசி பேசி டைம் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். ஆமையா, இந்த இந்த டாபிக்ஸ் இந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தா அவங்க அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. இத்தனை மிடில் ஏஜ் பீப்புள். இதுல நம்ம சொல்லுவோம், நம்முடைய கலாச்சாரம் இருக்க, அது ரொம்ப மோசமான கலாச்சாரம். அது அந்த காலத்துக்கு சரியா போச்சு, இந்த காலத்துக்கு அது சரி வராது. ஏன்னா ஆண்கள் தான் முக்கியம், ஆண்கள் தான் முக்கியம், ஆண்கள் தான் முக்கியங்கிற கலாச்சாரத்துல இன்னும் ஊறிக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த ப்ராப்ளம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும். ஆமா ஆமா. ஸோ பெண்களும் முக்கியங்கிறத விட்டுட்டாங்க. இத்தனைக்கு அந்த பெண்ணும் சம்பாதிக்குதியா? இல்லை எனக்கு தெரியுது, சொன்னதுதான் எனக்கு தெரியுது, பெண்ணும் சம்பாதிக்குது. அது என்ன சொல்லுது, நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கிற, ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம், ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு இருக்கும்போது இது எப்படி மற்ற குடும்பத்துக்கு போகலாம் அப்படின்னு அந்த பெண்ணுடைய ஆர்குமெண்ட். ஆமா, அது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ என்ன கலாச்சாரமோ, என் பொண்ணு ரொம்ப ஏழையான குடும்பத்துல கொடுத்துட்டேன், அவ கஷ்டப்படுறா, அவளை நான் தானே காப்பாற்றணும், அதுக்கு எனக்கு பிறந்த புள்ள இருக்கானே அவன் காப்பாற்றட்டுன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் தான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை குட்டிக்கு நீங்க பாக்குறீங்க இல்லையா, அதுபோல எனக்கு குழந்தை குட்டிக்கு இருக்குது, அதை யார் பாக்குறது, நீங்களா வந்து பாப்பீங்க, அதனால அதுக்கு நாங்க பணம் சேர்த்து வைக்கணும், எங்ககிட்ட பணம் இல்லை, எங்ககிட்ட பணம் கேட்கிற வேலையை வச்சுக்காதீங்க அப்படிங்கணும். அந்த மாப்பிள்ளையினுடைய அக்காவனுடைய புருஷன் வந்து ரொம்ப கில்லாடி, பேச்சு திறமை ரொம்ப உடையவர், நிறைய சம்பாதிச்சுட்டு தான் இருக்காரு, இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் புடுங்கணும்னு பாக்குறாரு. அதான் அவன் ஏமாந்துருங்க, எங்க இருந்தாலும் சரி புடுங்கலான்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கு இவர் என்ன பண்ணோம், இவரு இந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையும் அவங்க கிட்ட போய் இவருக்கு ஒரு இடத்துல 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டாரு, அது திருப்பி கொடுக்க முடியல, அவங்க உயிர் எடுக்கிறாங்க, நீங்க ஏதாவது ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்து உதவுங்கன்னு கேட்டு வாங்கணும். அப்படி கேட்கும்போது அவங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்கன்னு ஐயோ எப்படியாவது கொடுங்கன்னு கெஞ்சுற மாதிரி கேட்கணும். இல்லம்மா எங்களுக்கே முடியல, நான் எங்க போவோம், அப்புறம் இவன் சரின்னு விட்டுட்டு வந்துடணும். விட்டுட்டு வந்துட்ட பிறகு அப்புறம் அவங்க ஏதாவது பணம் கேட்டாங்கன்னா, என்னங்க எங்களுக்கே 10 லட்ச ரூபாய் கடன் நான் திருப்பி கொடுக்குறது இருக்கிற கஷ்டத்துல இல்லைங்க நான் கொடுக்கறது, 5 வருஷம் கழிச்சு வாங்க பார்க்கலாம். அந்த பொண்ணு அந்த செய்திடுச்சு,
ஒரு அசட்டை ஒண்ணு வாங்கி கடன் கட்டுற மாதிரி வச்சிடுச்சு. நல்ல ஐடியா. பொண்ணு நல்ல புத்திசாலி. பொண்ணு புத்திசாலி. ஆமாயா, அதுதான் நான் அப்ரிஷியேட் பண்ணேன் அந்த பொண்ணு. சமாதானம் எல்லாம் அங்க போகுதுன்ட்டு. சரி, ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸோ கிவிங் ரெகக்னிஷன், அங்கீகாரம். ஒரு சாதாரண காஃபி கூட சூப்பராக போட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும், சூப்பராக இருக்கு நீங்கள் காஃபி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் பெரிய வேலையாக காஃபி போடுறது அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஃபைண்டிங் வாட் இஸ் குட் இன் அதர்ஸ், மற்றவங்கள்ட்ட எது நல்லா இருக்குது. ஆஸ்கிங் பிரேவ் கொஸ்டின்ஸ், தைரியமான கேள்வி கேட்கணும். கிவிங் பீப்புள் ரெகக்னிஷன் தட் ஃபிட்ஸ், சூட்டபிளாக இருக்கு. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, யூ மஸ்ட் கிவ் ரெகக்னிஷன். பில்டிங் ஃபீலிங் ஆஃப் எஸ்டீம் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் அதர்ஸ், மற்றவங்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு, முக்கியத்துவம் இருக்கு என்பதை நீங்கள் உணரணும். டெலிவரிங் ஆனஸ்ட் பிரைஸ் தட் இம்பேக்ட்ஸ் பிஹேவியர். என்கரேஜிங் இன்டர்பர்சனல் பியர் ரெகக்னிஷன். கிவிங் நான் மானிட்டரி ரிவார்ட்ஸ். இதெல்லாம் ஒரு பேச்சு, ஒரு சின்ன ஒரு கிஃப்ட். அப்போ தட் இஸ் ஷோயிங் ரெகக்னிஷன். லுக் அட் த லீடர். இங்க ஒரு 10 நாய்ங்க இருக்கு, அது முன்னால ஒரு பூனை என்ன மெஜஸ்டிக்கா வாக் பண்ணுது பாத்தீங்களா? இதுல யார் லீடர்? அவ்வளவுதான். அதனால நீங்க பூனையா இருக்கலாம், அதுக்காக நாயில கண்டு பயப்படாதீங்க. Thanking you. Any questions and comments? So to build a good relationship, give rapport, respect and recognition. ஸோ தயவுசெய்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இந்த சப்ஜெக்டை பற்றி கருத்து இருந்தாலும் கேட்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாள் நான் இருக்க மாட்டேன், அதனால் மீட்டிங் இருக்காது. செவ்வாய்க்கிழமையிலேருந்து மீட்டிங் தொடரும். தீபாவளி வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளிங்க சார். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. வெரி குட். நல்லா இருந்தது சார். இது ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான கான்செப்ட். குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம ஆமா எல்லா இடத்துக்கும் இது யூஸ் ஆகக்கூடிய விஷயம். ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் அதை அப்ளை பண்ணி பெனிஃபிட் கிடைக்கணும். நான் இப்ப என்ன பண்றேன், இந்த எஸ்எஃப்எஸ் சீரீஸ் போட்டிருக்கேன். எஸ்எஃப்எஸ்னா ஸ்கில்ஸ் ஃபார் சக்சஸ். இந்த பிபிடியும் நம்ம டிஸ்கஷனோட வீடியோவும் நான் வெப்சைட்ல அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ண பிறகு அதனுடைய லிங்கை உங்களுக்கு அனுப்புறேன். நன்றிங்க சார்.
அந்த லிங்கை வச்சு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணலாம், படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த லிங்கை நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார். அவங்களுக்கு கேட்கலாம். அதனால we can have more number of people attending our sessions. யா ஷூர் சார். சார் நேற்று ரெக்கார்டிங்கும் சேர்த்து போடுங்களா சார்? ஃபுல் செட், ஃபுல் சீரிஸ். ஆமாம், நேற்று ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். உங்களுக்கு நாளைக்கு அனுப்புகிறேன். அந்த லிங்க் நான் நாளைக்கு அனுப்புகிறேன். ஓகே ஷூர், தேங்க்யூ சார். வெல்கம். நான் முதல்ல உங்களை கேட்டிருந்தேன், நீங்கள் இந்த சைட்டுக்கு வாங்க அப்படின்னு. அது சம்பவம் சரியாக ஒர்க் ஆகலை, அதனால் நாளே லிங்கை கொடுக்குறேன். ஓகே. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ். அருட்பேராற்றல் கருணையினால் சொல்லுங்க. பில்டிங் ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர்கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் இது பண்ணும்போது, எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அவங்க பண்ண நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஞாபகத்து வந்துடுது. அதை எப்படி அவாய்ட் பண்றது? கண்டிப்பா வரும். அவங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணுமா? ஆமா வேணும். வேணும்னா அதை மறந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் வேணான்னா அவங்கள நீங்க ஒதுக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். சரிங்க. ஓகே, சரி. மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப் வேணும், ஆனா அவங்க செஞ்ச கெடுதல் வருது. அந்த நிலையில என்ன பண்ணலாம்? அதான் தெரியலையா? ஏன்பா பொண்டாட்டிய பிடிக்குது, மாமியார பிடிக்கல, என்ன பண்ண? ராதாகிருஷ்ணன், உங்க வாய்ஸ் கேட்கல, அதனால என்னால பதில் சொல்ல முடியல. பிரேக் ஆகுதுப்பா, பிரேக் ஆகுது. யாருக்காவது தெளிவா கேக்குதா? அது இல்லையா? இதை கூட பிரேக் ஆகி தான் கேக்குது. பின்ன சரி, அப்புறம் பேசலாம், விடுங்க. சரிங்க சார். ஓகே. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று அனைவரும் ஓங்கி நலமாக வளமாக வாழ்வோம் என்று வாழ்த்தி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.